சரி, நீ வந்து உன்னுடைய தாகத்த வந்து தண்ணி குடிச்சு தீர்த்ததும் ஒண்ணுதான். இல்லன்னா உன்னுடைய தாகத்தையே வந்து இல்லாம செய்றதும். அதாவது கவனிச்சு அந்த தாகம் அப்படின்ற ஒரு விஷயத்துல இருந்து வெளிய வர்றதும் ஒண்ணுதானே. 2மே ஒண்ணுதானே அப்படின்றாங்க. இந்த உலகத்துல வந்து பல விஷயங்கள் இருக்கு. எல்லாத்தையும் வந்து நீ சரி பண்ணணும் அப்படின்னு நெனச்சாலும் அதுவும் பிரச்சனை தான். ஸோ அந்த மாதிரி அ நெறைய விஷயங்கள் வந்து அந்த சம்ஸ்கார பாடியால மனதுக்குள்ள வந்து நெறைய குழப்பங்கள் வந்து கிரியேட் ஆயிட்டே இருக்கு. ஸோ அப்போ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு வந்த அப்புறமாவும் நீ உன்னுடைய சம்ஸ்காரங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நெனச்சன்னா, அதுவே உனக்கு பிரச்சனையாயிடும். எப்பயுமே ஒரு பிரச்சனைய கிரியேட் பண்ணும். அது வந்து எந்த ஒரு விதிகளையும் கடைப்பிடிக்காது. அப்புறம் எந்த ஒரு அ சம்ஸ்காரங்களையும் கடைப்பிடிக்காது. ஸோ எதுவுமே பண்ணாது அது. அதுக்கு ஒரு தனி பாவனையோட இப்போ இருக்குமா. அது எப்படின்னா, இப்ப நீ வந்து எஸ்ன்னா அது நோன்னு சொல்லும். ஸோ நீ நோ சொன்னா அது எஸ் சொல்லும். அ அ சரி எல்லாமே ஃபெயில் ஆயிடுச்சு. இனி உனக்கு வந்து இந்த உடம்பு மட்டும் தான் இருக்கு. அதையும் நீ வந்து கொன்னுட்டன்னா, உனக்கு இதுல இருந்து முழுசா விடுபட்டுடலாம் அப்படின்ற மாரி ஐடியா குடுக்கலாம். ஸோ அந்த ஐடியா குடுக்கும்போது அவன் வந்து சூசைட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஸோ அந்த மாதிரி தான் மீதி 3 விஷயங்கள் எப்போ வந்து நிலைகுலையுதோ, இல்லன்னா ஏதாவது 2 விஷயம் நிலைகுலைஞ்சாலுமே, இந்த சித்தா அப்படின்றத வந்து அத வந்து ஒரு புஷ் பண்ணி, அ அத வந்து இன்னொரு திசையில கொண்டு போகணும். அவேர்னஸ் செட்டிங் அப்படின்றாங்க. அந்த அவேர்னஸ் செட்டிங்க பத்தி நாம பார்ப்போம். ஏன்னா அந்த அவேர்னஸ் செட்டிங் வந்து 100% இருந்தா இறைவனுடைய நிலை. 0% இருந்தா ஒரு சாதாரண மனிதனுடைய நிலை. வணக்கம் மாஸ்டர்ஸ். பிஎம்சியில சுவாத்தியாய பகுதிக்கு அனைவரையும் வரவேற்கின்றேன். ஸோ ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கங்கள். ம், முதல் கனியாக பிரம்மரிஷி பிதாமகா பத்ரிஜி அவர்களுக்கு மனமார்ந்த வணக்கங்களை சொல்லி நம்ம இந்த புத்தகத்துக்குள்ள போகலாம். ஸோ அப்புறம் அது நல்லது, கெட்டது அது எல்லாத்தையும் வந்து அத அனலைஸ் பண்ணிட்டே இருப்போம். ஸோ பிளஸ் அந்த சம்ஸ்கார பாடியால வந்து அப்போ என்ன பிரச்சனை அந்த சம்ஸ்கார பாடி அப்படின்னா, சரி இப்போ அந்த தனுஷ்கா அவங்க வந்து தாகத்தோட இருக்காங்க இல்லையா? ரொம்ப நேரமா. ஸோ நீ இப்போ வந்து உன்னுடைய தாகத்த தணிச்சுக்கோ அப்படின்றாங்க. ஸோ அப்போ அவங்க வந்து தண்ணி குடிச்சதுக்கு அப்புறமா, எனக்கு தாகம் தீர்ந்துடுச்சு அப்படின்றாங்க. ஸோ அப்போ குருவா சொல்றாரு, சரி நீ வந்து உன்னுடைய தாகத்த வந்து தண்ணி குடிச்சு தீர்த்ததும் ஒண்ணுதான். இல்லன்னா உன்னுடைய தாகத்தையே வந்து இல்லாம செய்றதும். அதாவது கவனிச்சு அந்த தாகம் அப்படின்ற ஒரு விஷயத்துல இருந்து வெளிய வர்றதும் ஒண்ணுதானே. 2மே ஒண்ணுதானே அப்படின்றாங்க. ஆ. ஸோ, அப்போ தனுஷ்கா வந்து கேட்குறாரு, "அப்ப இது வந்து தவறா? இ இ ஏன்னா என்னுடைய உடம்பு வந்து இந்த மாரி இந்த தண்ணி வந்து கேட்குது. ஸோ என்னுடைய உடம்புக்கு வந்து இது தேவையா இருக்கு. அப்ப அத வந்து நம்ம பண்ணக்கூடாதா?" அப்படின்னா, "இல்ல ரெசிஸ்ட் பண்ணணுமா?" அப்படின்றாங்க. "அத வந்து தடுத்துடணுமா? இது வந்து அணைச்சுக்கணுமா?" அப்படின்றாங்க அந்த கோரிக்கைய. "இல்ல நீ வந்து எந்த ஒரு விஷயத்தையும் உன்னால வந்து உன்னுடைய கோரிக்கைகளை அணைச்சுக்கவே கூடாது. ஏன்னா, இந்த 4 பாடி, இந்த 4 பிரெயின்ல இருக்கிற பாடிஸ், அப்புறம் உன்னுடைய உடம்பு. இந்த 5ம் சேர்த்து ஒரு பெரிய வளையத்துக்குள்ள உன்ன வச்சுடுமாம். அதையும் தாண்டி உன்னோட கோரிக்கைய வந்து நீ வந்து அணைச்சுக்கிட்டேன்னா, அத தாண்டி உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா 1, 1 நான் 5 பாடிஸ் வந்து உன்னுடைய கோரிக்கைய ஒண்ணு வந்து வேற்றணும் அப்படின்னு நினைக்குது. இன்னொன்னு வந்து நிறைவேற்றக் கூடாதுன்னு நினைக்குது. ஸோ இந்த 5யும் தாண்டி உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால நீ எந்த கோரிக்கையும் அணைச்சுக்கவே கூடாது. இப்ப தண்ணி தாகம் எடுத்ததுன்னா, தாகம் தீர்த்துக்கணும். அப்புறம் நீ வந்து கிளீன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன்னா, கிளீன் பண்ணிடு. அது சம்ஸ்கார பாடிக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா, இதெல்லாம் பண்ணும்போது ரொம்ப இந்த உலகியல் வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லா இருக்கும். சுவாரஸ்யமா இருக்கும். அவ்வளோதான். ஆனா, எங்க பிரச்சனை வருது அப்படின்னா, இப்போ உன்னுடைய உடம்பு வந்து ரொம்ப நல்லா இருக்கு. சுத்தமா இருக்கு. பட் ஆனா நீ வந்து மறுபடியும் வந்து குளிச்சா தான் உனக்கு நல்லா ஆகும் இருக்கு அப்படின்னா, அங்க பிரச்சனை இருக்குதான்.
இந்த உலகத்துல வந்து பல விஷயங்கள் இருக்கு. எல்லாத்தையும் வந்து நீ சரி பண்ணணும் அப்படின்னு நெனச்சாலும், அது வந்து பிரச்சனை தான். ஸோ அந்த மாதிரி நெறைய விஷயங்கள் வந்து அந்த சம்ஸ்கார பாடியால மனதுக்குள்ள வந்து நெறைய குழப்பங்கள் வந்து கிரியேட் ஆயிட்டே இருக்கு. ஸோ அப்போ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு வந்த அப்புறமாவும், நீ உன்னுடைய சம்ஸ்காரங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நெனச்சேன்னா, அதுவே உனக்கு பிரச்சனையாயிடும். அதனால ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்ததுன்னா, ஒரு ஏதாவது ஒரு சரியில்லாத கட்டம் வந்துச்சுன்னா, அதுலருந்து ம் நீ உன்னுடைய சம்ஸ்கார பாடிய வந்து விலகி வச்சுக்கணும். அ அதாவது தாகத்துக்கு தண்ணி குடு. நீ குடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிடு. ஆனா அந்த தாகத்துல இருந்து உன்ன விலகி வச்சுடு. அதாவது டிட்டாச்சிங் ஃப்ரம் யுவர் தர்ஸ்ட் அப்படின்றாங்க. அதாவது உன்னோட தாகத்துல இருந்து டிட்டாச் ஆயிடு. அ அந்த அ அந்த கதாபாத்திரத்தோடைய கஷ்டங்களை, அ அதனுடைய இஷ்டங்களை ஓ நீ வந்து உன்னுடைய ஆன்மாக்கு கொண்டு செல்லக்கூடாது அப்படின்றாங்க. இது வந்து அத வந்து காப்பி பண்ணக்கூடாது அப்படின்றாரு. ஸோ அந்த இடத்துல வருதா தீர்த்துடு. ஏன்னா அதோட சண்டை போட்டா ரொம்ப டேஞ்சர் ஆயிடுமா. ஸோ அதனால அத விட்டுட்டு மீதி வந்து நீ பாரு. தூரமா இருந்து, தள்ளி இருந்து பாரு அப்படின்றாங்க. சரி, இப்போ வந்து இந்த சம்ஸ்கார பாணி வந்து அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு. பட் ஆனா அடுத்தது என்ன அப்டின்னா, அந்த சித்தா. இந்த சித்தா தான் வந்து நம்ம வாழ்க்கையில வந்து ஒரு பெரிய அ சூழ்ச்சி பண்ற ஒரு விஷயமே. இப்போ இந்த இன்டலெக்ட்டும் வந்து நம்மளுக்கு என்ன வேணும் அப்டின்றது தான் பாக்குது. அ இன்டெலிஜென்ஸும் வந்து அதுக்கேத்த மாதிரி உபயோகப்படக்கூடிய விஷயமா இருக்கு. அப்புறம் அந்த சம்ஸ்காரமும் வந்து தினசரி வாழ்க்கையிலயும், இந்த உலகியல் வாழ்க்கையிலயும் அ வ எல்லாத்துலயுமே வந்து சரியானதா இருக்கிற மாரி அவங்க வந்து சொல்றாங்க. பட் ஆனா, இந்த சித்தா எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த 3க்கும் ஆப்போசிட்டா இருக்காம். அதாவது எதுவா இருந்தாலும் இது வந்து பல பிரச்சனைகளை கிரியேட் பண்ணுமா. இதுக்கு வந்து எல்லாமே சரியா இருக்கு அப்படின்னா, அது குழப்பத்த கிரியேட் பண்ணும். அதுக்கு பிடிச்சதே வந்து எப்படி இந்த சம்ஸ்கார பாடி வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம நான் அமைதியா இருக்கேன்பா அப்படின்னு ஒரு வட்டத்தை கிரியேட் பண்ணி அது அப்படியே அதுக்குள்ள இருக்கும். இந்த சித்தா வந்து என்ன பண்ணுமா, ஒரு சேலஞ்சிங்கா இருக்குமா. அதாவது இது எப்படியாவது அ அதாவது நம்ம சரீரத்துக்கு வந்து ரொம்ப தீங்கு செய்யக்கூடிய விஷயங்களையும் அது சாப்பிட வைக்குமா. அதாவது ஒரு என்ன சொல்றது? அது ஒரு பயங்கரமான ஒரு ஹீரோ மாதிரி இருக்குமா. அதாவது யாராவது இத பண்ணாதீங்க அப்படின்னா, அது பண்ணி காட்டுமா. ஆ ஒரு அன்னோன் அப்படி அதாவது தெரியாத விஷயங்களை தெரிஞ்சு கொள்வதற்கு ஆர்வப்படுமா. இப்போ தெரியாத ஒரு ரிசர்ச் பண்ணணுமோ, அந்த மாரி ஒரு அ நம்மளுக்கு இந்த 3 சரீரத்துக்கும் ஆப்போசிட்டா இருக்கும் அது. எப்பயுமே ஒரு பிரச்சனைய கிரியேட் பண்ணும். அது வந்து அ எந்த ஒரு விதிகளையும் கடைப்பிடிக்காது. அப்புறம் எந்த ஒரு அ சம்ஸ்காரங்களையும் கடைப்பிடிக்காது. ஸோ எதுவுமே பண்ணாது அது. அதுக்கு ஒரு தனி பாவனையோட இப்போ இருக்குமா. அது எப்படின்னா, இப்ப நீ வந்து எஸ்ன்னா அது நோன்னு சொல்லும். ஸோ நீ நோ சொன்னா அது எஸ் சொல்லும். ஆ நீ எஸ் சொன்னா அது எஸ்ஸே சொல்லாது. ஸோ நீ என்ன சொன்னாலுமே அது வந்து ஆப்போசிட்டா தான். ஏன் இப்படி அப்படின்னு. ஒரு அமைதியான வாழ்க்கையில வந்து ஆ இது அமைதியா இருக்கே, இது சரியில்லையே, இங்க ஒரு பிரச்சனை இருந்தா தான் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் அப்படின்னு, ஒரு நல்லா இருக்கிற வாழ்க்கையில வந்து அந்த பிரச்சனைய தேடி கண்டுபிடிச்சு நம்ம வாழ்க்கையில வந்து ஒரு ப்ராப்ளம்ஸ் கிரியேட் பண்றது அந்த சித்தாவா தான் இருக்கு. ஸோ நம்ம தியானத்திலயும் நம்ம என்ன சொல்லிக்கிறோம்னா, யோகஹ சித்தவிருத்தி நிரோதஹ அப்படின்றோம். ஏன்னா, இந்த சித்தா ஒண்ணு மட்டும் தான் வந்து அ வேற மாதிரி இருக்கு. ஸோ அதனாலேயே வந்து நம்ம 5 சரீரங்களும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இருக்காதாம். ஸோ பட் ஆனா அந்த சித்தா வந்து ரொம்ப கெட்டதா இருக்கு இல்லையா? நீங்க வந்து என்ன நல்லதுன்னு சொன்னாலுமே, நோன்னு தான் சொல்லும். என்னதான் நோன்னு சொன்னாலுமே அது எஸ்ன்னு சொல்லும். இங்க போக்கூடாது அப்படின்னா அது போகும். இல்ல நீ போ அப்படின்னா அது அங்க போகாது. சோ அந்த மாதிரி தான் அந்த சித்தாவுடைய கேரக்டரைசேஷனா இருக்கா. அப்போ இது எப்படி இருக்குன்னா, ஒரு மறைமுகமா இருக்கா. அதாவது இந்த சித்தா வந்து 2 விதமா வந்து பிரிச்சிருக்காங்க. அதாவது நம்மளுடைய முகம் வந்து 2 விதமா இருக்கும். ஒண்ணு வந்து ஒண்ணு வந்து முன்பக்கம் வந்து அடுத்தவங்க நம்மள என்ன நெனைக்கிறாங்களோ, அந்த மாதிரி அந்த ஒரு ஃபேஸ் இருக்கும். ஒரு முகம் இருக்கும். பின்னாடி வந்து இன்னொரு முகம் இருக்கும். அதாவது அந்த முகம் எப்படி இருக்குன்னா,
ஆ தன்னை பற்றி தானே வந்து எப்படி இருக்க அப்படின்றத வந்து அதுக்கு தெரியும். ஆனா, இப்ப நீங்க வெளிய வந்து நீங்க பேசும்போது வந்து, இந்த முன்னாடி இருக்கிற முகத்த வச்சு தான் நீங்க பேசுவீங்க. அது பின்னாடி என்னதான் நிலை குலைந்து இருந்தாலுமே, அதுக்கு என்னதான் பிரச்சனைகள் இருந்தாலுமே, அது எதுவுமே காட்டிக்காம, முன்னாடி வந்து தான் வந்து ஏதோ ஒரு சாதிச்சுட்டேன் அப்படின்ற மாரி, அந்த விஷயங்கள் தான் பேசும். இது வந்து சித்தாவுடைய விளையாட்டு. அது வந்து முன்னாடி வந்து ஒரு மாதிரியும், பின்னாடி இன்னொரு மாதிரியும் வந்து இருக்குமாம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. இப்ப வந்து அ இந்த அனிதாவுடைய வாழ்க்கைய எடுத்துக்கிட்டா, அனிதாவுக்கு உண்மையிலேயே வந்து ரொம்ப கஷ்ட காலம் தான் நடந்துட்டு இருக்கு. பட் ஆனா, அவங்க வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யார்கிட்டயும் வந்து அவங்க சாப்பாடுக்காக பிச்சை எடுக்கிறதும் கிடையாது. கடன் வாங்குறதும் எதுவுமே கிடையாது அவங்க. அவங்க எல்லார்கிட்டயும் வந்து ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்ற அவங்களுடைய முன்முகத்த தான் காட்டுறாங்க. ஆனா அவங்களுடைய பின்முகம் எப்படி இருக்குன்னா, அவங்களுக்கு எல்லா பிரச்சனையும் இருக்கு. எல்லா விஷயங்களும் இருக்கு. அவங்க எத்தன விதமான குழப்ப நிலையில இருக்காங்க. கடவுளையே வந்து "ஏன் கடவுளே இந்த மாரி இருக்க?" அப்படின்ற மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா அவங்க முன்னாடி மட்டும் வந்து அவங்க அந்த ஒரு இமேஜ வந்து மெயின்டெயின் பண்றாங்க. இதுக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள் இன்னொன்னு சொல்றாங்க. அதாவது பீஷ்மர் வந்து ஆ ரொம்ப ஒரு பெரிய வீரர் இல்லையா? அவ அ ஆனா இச்சா மரணமுடைய அவ்ளோ பெரிய வீரரா இருந்தாலுமே, அவருக்கு வந்து அந்த அரசவை அந்த அந்த ராஜா ஆற அ அ தகுதி வந்து அவருக்கு கிடைக்காது. அவரு அவங்களுடைய அ அவங்க ஸ்டோரி இருக்கு இல்லையா? அதனால வந்து துரியோதனோட அப்பா வந்து அவங்க தான் வந்து ராஜாவாறாரு. பட் ஆனா இவருக்கு இருக்கிற அந்த அரசியல் மேல ஒரு ரொம்ப ஒரு அந்த சிம்ஹாசனத்து மேல இருக்கிற அவருக்கு இருக்கிற அந்த மதிப்பும், கௌரவமும் ஒரு கெட்ட ராஜாவா இருந்தாலுமே, அவருக்கு வந்து இவரு இவரு வந்து ஹெல்ப் பண்ணிட்டே இருக்காராம். அதோட அவர வந்து இன்னும் அதாவது இன்னும் ரொம்ப மோசமான அதாவது ஒரு யுத்தம் நடக்கிற சமயத்துல கூட வந்து, இவரு வந்து ரொம்ப சைலண்ட் ஆயிட்டாரு. ஏன்னா, இவரு ஏதாவது பேசுனா, இவருடைய அந்த சம்ஸ்காரா அப்படின்ற பாடியில வரும். ஸோ அவருடைய சம்ஸ்காரம் வந்து அங்க வந்து நிலை குலைஞ்சிடும். அதனால வந்து அந்த சம்ஸ்காரம் அப்படின்றது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்க வந்து இந்த சித்தா அப்படின்றது வந்து அம் என்னதான் ஒரு நல்ல விஷயமா இருந்தாலுமே, ஒரு தீமை செய்யக்கூடிய விஷயமா இருக்கு. இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வந்து சரி நீங்க தியானத்துல உட்காருங்க அப்படின்னதும், ஒரு பையன வந்து காட்டுறாங்க. அந்த பையன் என்னன்னா ரொம்ப வேதனையோட ஒரு லெட்டர எழுதிட்டு இருக்கான். ரொம்ப சின்ன பையன் அவன். ஒரு 20 வயசுல இருப்பான். என்ன என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டா, அவன் வந்து சூசைட் பண்ணிக்க லெட்டர் எழுதிக்கிட்டே இருக்கான். என்ன ஆச்சு அப்படின்னா, இவன் வந்து இவங்க அம்மா, அப்பா தான் வந்து மு இவங்க அம்மா, அப்பாவ தான் முழுசா அவன் வந்து பார்த்துருக்கான். அவனோட இன்டெலெக்ட் வந்து இவனுடைய தாய், தந்தை தான் வந்து எல்லாமே அப்படின்ற மாரி நெனச்சுக்கிடுச்சு. ஸோ அவனுடைய அவனுடைய புத்தி வந்து தாய், தந்தை சுத்தி இருக்கு. அவங்க அவளுடைய கோரிக்கைகளை அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்ட்டே வந்து அவனுடைய லைஃப் ஃபுல்லா போயிட்டுருக்கு. ஒரு பர்ட்டிகுலர் எக்ஸாம்க்காக அவனுடைய புத்திசாலித்தனம் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு 1 வருஷமா அவன் வந்து ட்ரை பண்ணி எக்ஸாம் எழுதிட்டான். ஆனா இப்ப என்ன ஆச்சுன்னா, அந்த எக்ஸாம் வந்து அவன் ஃபெயில் ஆயிட்டான். ஸோ அப்போ இவனுடைய சம்ஸ்காரா அப்படின்ற பாடி வந்து நிலைகுலைஞ்சு போச்சு. ஸோ, அப்புறம் அவன் புத்தியும் நிலைகுலைஞ்சு போச்சு. ஏன்னா, அவனுக்கு வந்து அவனுடைய தாய், தந்தைக்கு வந்து அவன் முகத்த காட்ட முடியாது. அப்புறம் அந்த புத்திசாலித்தனமும் ஃபெயில் ஆயிடுச்சு இல்லையா? அதனால இந்த 3மே வந்து இவனுக்கு இப்போ வந்து நிலைகுலைஞ்சு போச்சு. இந்த டைம்ல அந்த சித்தா அப்படின்ற ஒரு அவன் வந்து என்ன பண்ணுவான்னா, அ சரி எல்லாமே ஃபெயில் ஆயிடுச்சு. இனி உனக்கு வந்து இந்த உடம்பு மட்டும் தான் இருக்கு. அதையும் நீ வந்து கொன்னுட்டன்னா, உனக்கு இதுல இருந்து முழுசா விடுபட்டுடலாம் அப்படின்ற மாரி ஐடியா குடுக்குமாம். ஸோ அந்த ஐடியா குடுக்கும்போது, அவன் வந்து சூசைட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அந்த மாதிரி தான் மீதி 3 விஷயங்கள் எப்போ வந்து நிலை குலையுதோ, இல்லன்னா ஏதாவது 2 விஷயம் நிலை குலைஞ்சாலுமே, இந்த சித்தா அப்படின்றது வந்து, அத வந்து ஒரு புஷ் பண்ணி, அ அத வந்து இன்னொரு திசையில கொண்டு போகுமாம். இது எப்படி சொல்றாங்கன்னா, அ
அப்போ இது ரொம்ப தீ தீமை குடுக்கிறதா இருக்கு இல்லையா? இதுல இருந்து நம்ம வெளிய வர்றது எப்படி அப்படின்னா, இது வந்து தீமை குடுக்கறது தான். பட் ஆனா இது வந்து அப்படியே இது இது இந்த சித்தாவே என்கிட்ட இருந்தா, நீங்கலாம் எப்பயோ வந்து அ அந்தரிச்சு போயிருப்பீங்க. அதனால அ இதுக்கும் வந்து அந்த 3 பாடிஸும் வந்து அ ஒரு கட் அ அ ஆப்போசிட்டா இருக்கு. அத தாண்டி இந்த சித்தாவால எந்த வேலையும் செய்ய முடியாது. ஸோ இந்த உலகத்துல இருக்கிற புதுசு புதுசா கண்டுபிடிக்கிற எல்லா விஷயங்களுமே ஒரு அட்வென்ச்சரஸா இருக்கு இல்லையா? அது எல்லாமே வந்து இந்த சித்தா புஷ் பண்ணி தான் வருது. அந்த சித்தா வந்து கொஞ்சமா தள்ளுமா அது பின்னாடியில இருந்து. அது வந்து நம்ம கண்ணுக்கே தெரியாது. இப்ப எப்படி அந்த அந்த பையன் விஷயத்துல அந்த சூசைட் அப்படின்றது வந்து அந்த சித்தா குடுத்துருக்கு. அது நெகட்டிவான விஷயம். இந்த 3மே வந்து நிலைகுலைஞ்சிருக்கு. ஸோ அந்த டைம்ல வந்து யாராவது உனக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னா, அதுக்கு அடுத்தது இருக்கும். ஆனா அந்த சித்தாவுடைய கண்ட்ரோல் ஃபுல்லா இருக்கு இல்லையா? அதனால அவனுக்கு யாருமே ஹெல்ப் பண்ண முடியாது. அந்த மாதிரி அந்த சித்தா வந்து எப்போ நம்ம சம்ஸ்காரத்த விட்டுடுறோமோ, நம்மளோட இன்டலெக்ட்ட விட்டுடுறோமோ, எப்போ நம்மளோட இன்டெலிஜென்ஸும் தோற்கடிச்சிடுதோ, அப்ப இந்த சித்தா வந்து ஆக்ட் ஆகுமாம். அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, இப்போ ஒரு அ தெரியாத விஷயத்த தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா, இப்போ ஒரு காட்டுல வந்து நீ வந்து போய் ஏதாவது ஒரு சாதிச்சு வரணும் அப்படின்னா, அம் உன்னுடைய சம்ஸ்கார பாடி அங்க போகாதா? அப்புறம் இன்டலெக்டும் போகாதா? இன்டெலிஜென்ஸும் போகாதா? ஸோ இந்த சித்தா தான் வந்து அ அங்க அது என்ன என்ன அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு சேலஞ்சிங்கா எடுத்துக்கிட்டு போகுமா. பட் ஆனா அது அதனுடைய போக்குலயே விட்டுட்டா நம்மளுக்கு ரொம்ப கெடுதல் அப்படின்றதால, அந்த சித்தாவ எப்பயுமே வந்து சம்ஸ்கார பாடியோட சேர்த்து வச்சு தான் இருக்கணுமா. நம்மளுடைய சம்ஸ்காராவையும், அதுக்கு சித்தாவையும் 2த்தையும் சேர்த்துட்டா, புதிய விஷயங்களையும் நம்ம பெறலாம். தெரியாததையும் தெரிஞ்சு கொள்ளலாம். பட் ஆனா, அந்த சம்ஸ்காரம் அப்படின்றது இருக்கிறதால, ரொம்ப தீங்கு இல்லாம எது வரைக்கும் தெரிஞ்சுக்கணுமோ, அது வரைக்குமே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது 2த்தையும் நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஷிப் பண்றத நம்ம கத்துக்கணும். ஸோ அந்த மாரி நம்மளுக்கு வந்து இந்த அந்த சித்தா வந்து 2 முகமா இருக்கு இல்லையா? முன்னாடி ஒரு முகம், பின்னாடி ஒரு முகம். ஸோ இ யாரு ஒருத்தர் வந்து த தன்னுடைய பின்னாடி முகத்த பத்தி பேசுறாங்களோ, அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த சித்தால இருந்து வெளிய வந்துடுவாங்க அப்படின்றாங்க. ஸோ ஆனா யாருமே பேச மாட்டாங்க. ஏன்னா, இப்ப நீங்க யார வேணாலும் எடுத்துக்கோ. அவன பத்தி அவனுக்கு வந்து எதுவோ இருக்கட்டும். ஆனா வெளிய வந்து ஒரு வேஷம் மட்டும் போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அப்ப இதுல இருந்து எப்படி வெளிய வர்றது அப்படின்னா, நீங்க வந்து பகல் கனவுகள் காணுங்க அப்படின்றாங்க. நெறைய பகல் கனவுகளா காணுங்க. எப்படின்னா, இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு நெறைய சூப்பர் நேச்சுரல் பவர் வந்திருக்கு. அப்புறம் இல்லன்னா நான் வந்து இன்விசிபிள் ஆயிடுறேன். மறைஞ்சு போகக்கூடிய பவர் வந்திருக்கு. ஆ நெறைய பணம் வந்திருக்கு. அன்லிமிட்டட் நெறைய கோல்டு இருக்கு. அப்போ உன்னுடைய மைண்ட்ல இந்த 4 விஷயங்களும் உங்ககிட்ட இருக்கு. அப்போ அந்த உங்களுடைய 4 ஆ அந்த 4 மைண்டும் என்ன பேசுதுன்னு பாருங்க. அப்ப பேசும்போது இதுக்கு ஒன்றுக்கு முரணா ஒண்ணு பேசும் இல்லையா? அதுதான் சித்தா. ஸோ அத நீ கண்டுபிடிச்சிட்டாலே, உன் வாழ்க்கையில எல்லா பிரச்சனைகளுக்கும் சொல்யூஷன் கிடைச்சிடும் அப்படின்றாங்க. அப்புறம் இன்னொரு விதமாவும் நெனச்சுக்கணுமா, இப்ப என்கிட்ட எந்த காசுமே இல்ல. யாருமே என்ன வந்து மதிக்கிறதே கிடையாது. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பும் இல்ல, வேலையும் கிடையாது. எதுவுமே ரொம்ப ஜீரோவா இருக்க அப்படின்னா, அப்போ உன்னுடைய வாழ்க்கை எங்கிருந்து தொடங்குவ அப்படின்னாலுமே, உன்னோட சித்தாவுடைய வேஷம் வந்து வெளிய வந்துடும். ஸோ அந்த நிலையில அந்த சித்தா வந்து என்ன சொல்லும்? நீ வந்து செத்துடு" அப்படின்னு சொல்லும் இல்லையா? ஸோ அந்த சித்தாவ நீ வெளிய கொண்டு வந்தாலே, அந்த பகல் கனவுலயே வந்து ஏதாச்சும் இத வந்து அப்பப்போ நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ண, ஸோ அந்த சித்தாவுடைய வேஷங்கள் உங்களுக்கு கிளியர் கட்டா தெரியும். அது தெரிஞ்சதுமே ஒரு விஷயம் நம்மளுக்கு வந்து நம்மளுடைய ஆழ் மனது சொல்றது, அது இந்த சரியானதா, சரியில்லாததா அப்படின்றது, அந்த சித்தாவோட வெளி வேஷத்திலேயே நம்மளுக்கு தெரிஞ்சிரும். ஸோ இப்படி நம்மளுக்கு அந்த 4 பாடிஸும் ஒர்க் அவுட் ஆயிட்டே இருக்கு. ஸோ இந்த 4 சரீரம் தான் வந்து அ எல்லாமே பண்ணுது. இப்போ வந்து எப்படின்னா, இந்த புத்திசாலித்தனத்துக்கு அ அதுக்கு வந்து தான் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் தான் வேணும்.
அந்த புத்திக்கு வந்து எல்லாரும் அப்படின்ற விஷயம் வேணும். அது வந்து ஒரு செல்ஃப்லெஸ்ஸா இருக்கு. சம்ஸ்காரம் வந்து இது இப்படிதான் இருக்கணும், இது அப்படிதான் இருக்கணும், அமைதியா இருக்கணும், நல்லா இருக்கணும், அப்புறம் வந்து எல்லாவற்றையும் காப்பாத்தணும். ஆஹ் இந்த இந்த உலகத்துல இருக்க எல்லா மனிதர்களும் நல்லா இருக்கணும். அந்த நாய், அப்புறம் இந்த யானை எல்லாம் இன்னும் என்னென்ன விஷயங்கள் இருக்கும் எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு நல்ல மனதோட இருக்குமா அந்த சம்ஸ்காரம். பட் ஆனா இந்த மூணுத்தையும் ஆஹ் ஆஹ் இல்லாம அந்த சித்தா வந்து ஒரு சேலஞ்சிங்கா ஆப்போசிட்டா இருக்கும். ஸோ இத வந்து நாம இதனாலயும் வந்து நம்ம ஃபைட் பண்ணக்கூடாது எப்பயுமே வந்து. ஆனா விலகி இருந்து பார்க்க கத்துக்கணும். ஸோ இந்த நாளுமே வந்து ஓகே, இது மைண்டோடைய விளையாட்டு தான் அப்படின்ட்டு விலகி இருந்து பார்த்தர்லே அந்த கேரக்டர் வந்து ஓகே, நீ என்ன பண்ணணுமோ நீ சம்ஸ்காரமா வீடு கிளீன் பண்ண பண்ணிக்கோ. ஆனா இந்த சோல் வந்து அதை வந்து இது பண்ணக்கூடாது, உள்ள எடுத்துக்கூடாது. ஏன்னா அந்த சோல் வந்து இது நான் தான் அப்படின்னு நினைச்சிச்சுன்னா மறுபடியும் மறுபடியும் அது வந்து ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். ஸோ அப்ப வர்ற டிசைர்ஸை வந்து நாம வந்து ஃபுல்ஃபில் பண்றது ரொம்ப நல்லதுதான். அது நம்மளுக்கு நல்லதா இருந்தா, அது கெட்டதா இருந்ததுன்னா அதை வந்து விலகி நின்று பார்த்து அது இல்லை அப்படின்னு உங்களுடைய சோலை வந்து நீங்க சேஞ்ச் ஓவர் பண்ணிக்கலாம், வேற ஒரு கதாபாத்திரத்துல கொண்டு போகலாம். இப்படிதான் அந்த இன்விசிபிள் பாடிஸ் இருக்கு. நம்ம நாளைக்கு வந்து இந்த இன்விசிபிள் பாடிஸ் இருக்கு, இந்த ஆன்மா இருக்கு. பட் ஆனா அது எப்படி நாம அவேர்னஸோட இருக்கிறது. ஸோ அந்த ஒரு அவேர்னஸ் செட்டிங் அப்படின்றாங்க, அந்த அவேர்னஸ் செட்டிங்கை பத்தி நாம பார்ப்போம். ஏன்னா அந்த அவேர்னஸ் செட்டிங் வந்து 100% இருந்தா இறைவனுடைய நிலை, 0% இருந்தா ஒரு சாதாரண மனிதனுடைய நிலை. ஸோ நம்ம அந்த அவேர்னஸ், இந்த அந்த ஆன்மா அப்படின்ற அந்த அவேர்னஸ் வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அதுக்கும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நாம நாளைக்கு பார்ப்போம் மாஸ்டர்ஸ்.